வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நாம் முன்கூட்டியே கணித்தது போலவே அறிவித்தது போலவே 2 காற்று சுழற்சிகள் உருவாகிவிட்டது. அதாவது காற்று சுழற்சி 2ஆக பிரிந்திருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி உருவாகிவிட்டதாக அறிவித்தது. இன்றைக்கு 2 சுழற்சிகளையும் அறிவித்து விட்டது. அதன்படி அவர்கள தகவலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும், இரண்டாவதாக குமரிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நாம் அதை முன்கூட்டி அறிவித்திருந்தோம். மகிழ்ச்சி. இதன் காரணமாக மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. குமரி கடல் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி வெப்பக்காற்றை கொண்டு வந்து குவிக்கலை. அது இருக்கு, ஆனால் பெருசாக மழைப்பொழிவை கொடுக்கல. நல்லா பாருங்க. இப்போ எங்கே வெப்பக்காற்று அதிகம் வருகிறது? வடமேற்கு வெப்பக்காற்று தான் வலுவாக வருது. நேற்றைக்கு டெல்டா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா வியந்து போயிடுவீங்க. மழைப்பொழிவு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மிக கனமழை பொழிவு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். நினைவிருக்கணும் உங்களுக்கு. அதிகன மழைப்பொழிவு கூட வாய்ப்பு சொல்லியிருக்கிறோம். நேற்றைக்கு புதுக்கோட்டையில் 14 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாநகரம் 14 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் 12 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், கோயமுத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு தலா 11 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தூவாக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலா 8 சென்டிமீட்டர். நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் மணப்பாறைக்கும் இடையில பெய்து கொண்டிருக்குன்னு சொன்னோம். பாருங்க. கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, கோயமுத்தூர் மாவட்டம் உப்பசி, மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமாத்தூர், மேலும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை பயணியர் விடுதி, புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்நிலை, கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தலா 7 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை, மேலும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி தலா 6 சென்டிமீட்டர், கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எறையூர், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி தலா 5 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஊர்கள் இருக்கிறது. அப்புறம் 3 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 25 ஊர்கள் இருக்கிறது. 2 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 40 ஊர்கள் இருக்கிறது. 1 சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட ஊர்கள், கிட்டத்தட்ட 75 ஊர்கள் இருக்கிறது. இவ்வளவு மழை. இப்போ நேற்றைக்கு புதுக்கோட்டையில் பெய்த மழை அங்கு இருந்த அந்த புதுக்கோட்டை மட்டும் இல்லை, புதுக்கோட்டையை மையமாக வைத்து புதுக்கோட்டை திருச்சி, புதுக்கோட்டை மணப்பாறை இடைப்பட்ட பகுதியில், புதுக்கோட்டை மதுரை, அது திருமங்கலத்திலேயே அதிக மழை. இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் பெய்த மழை, அங்கிருந்து வீசிய குளிர்காற்று, கீழ்காற்று கீழடுக்கில், அதாவது எல்லா காற்றும் மேலடுக்கிலேயே எல்லாமே இடைமறித்து குளிர்வித்து பொழிய வைத்து விட்டது. அப்போது டெல்டாவே குளிர்ந்து போய்விட்டது. டெல்டாக்குள்ளே குளிர்ந்த காற்றை வீசிட்டு கிழக்கிலேருந்து வருவது மேலடுக்கில் குளிர்ந்த காற்று, மேலடுக்கில் வெப்பக்காற்று வரல, கீழடுக்கில் வந்தது குளிர்காற்று. ஆக கீழடுக்கில் வந்தது குளிர்காற்று. ஆக 2ம் குளிர்காற்று, மழை இல்லை. ஆனால் வேதாரண்யம் பகுதியில் நல்ல மழை பொழிவை கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கிழக்கு காற்று இடைமறித்து, அதாவது காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கு. இது வடக்கு நோக்கி போய் அப்படியே ஆந்திராவுக்கு போயிடாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தெற்கு ஆந்திரா வடதமிழ்நாட்டின் கரைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு. வளிமண்டலத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால கடலோரத்துக்கு கொடுக்கல, ஆனால் புதுச்சேரி கொடுக்குது. சென்னை கடலோரத்துக்கு கொடுக்கல, ஆனால் சென்னை மவுண்ட் ரோட்டுக்கு மேற்கே கொடுத்துருக்கு. ஆனால் அதை விட மேற்கே போக போக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக கன மழை பொழிவு கொடுத்துருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதை விட கூடுதல் மழை. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி
இதெல்லாம் மிக கனமழை பொழிவை கொடுத்திருக்கு. இன்றைக்கு மாலையில் கொடுத்து கொண்டும் இருக்கிறது, தொடர்கிறது மழை. புதுச்சேரிக்கும் மழை. இப்படி புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு உள்ளே, காஞ்சிபுரம், பரவலாக ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை இப்போ பொழிந்து கொண்டிருக்கு. காரணம், காற்று சுழற்சி மேலடுக்கில் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கு. இது வடக்கு நோக்கி போய் ஆந்திராவுக்கு போயிடாது. ஆந்திராவுக்கு அடுத்த சுழற்சி தனியாக அந்தமான் பகுதியிலிருந்து ஒன்று வருது. இது மேற்கு நோக்கி நகரும், சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் தெற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக, கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு போகும். அப்பொழுது மேற்கு மாவட்டங்களுக்கும், உள் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், கேரளாவிற்கும், தெற்கு கர்நாடகாவிற்கும், தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்பிடிவை கொடுக்கும். அந்த நாள் வரக்கூடிய நாள், தீவிர மழைப்பிடிவை எதிர்பார்க்கக்கூடிய நாள் 6ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 3. 4, 5 கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அதிகமாக பெய்யும், ஒதுக்கி கொண்டே இருந்தாலும். இப்போ நேற்றைக்கு பாருங்க, புதுக்கோட்டை சுற்றி மழை. இன்னைக்கு சென்னைக்கு உள்ளே இந்த வட உள் மாவட்டங்கள்லாம் வெளுத்து வாங்குகிறது. நள்ளிரவிலே டெல்டாவிற்கு வரும், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நள்ளிரவிலே அதிகாலையிலே டெல்டாவிற்கு வரும், தென்கடலோரத்திற்கும் வரும், இலங்கைக்கும் வரும். ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது. ஏனென்றால் மேலடுக்கிலே உயர் மேகம் குவிந்து வெப்பச்சலன மழைப்பொழிவை நேற்றைக்கு வேதாரண்யத்தில் ஏற்படுத்தியது போல ஏற்படுத்த முடியாமல் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை மட்டும் இடைமறித்து குளிர்வித்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடவுள் மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாளை தமிழ்நாட்டில் இந்த மேகம் கலைந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் பரவலாகிவிடும் மழை. நாளை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பரவல் இல்லாமல் இருக்கும் டெல்டா தென் மாவட்டங்களில். ஆனால் நள்ளிரவிலே அதிகாலையில் வரும். ஆனால் நாளை மாலை இரவு கனமழை, நாளை மறுதினம் மாலை இரவு கனமழை, காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை நாளை மறுநாள் எதிர்பார்க்கலாம். 100% உறுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி வரை இருக்கு. இந்த 4 நாட்களும் தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. 6, 7, 8, 9, 6, 7, 8, 9, 12ஆம் தேதி வரை மழை இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில. அப்புறம் இந்த சுழற்சி போய் அரபிக்கடலில் போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். ஏற்கனவே குமரிக்கடலில் நகர்ந்து கொண்டிருக்கிறதும் ஒன்றிணைந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். ஆந்திர பிரதேசத்திற்கு புதிதாக அந்தமான் கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு வரப்போகுது. அது 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். அதே நேரத்தில் வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், ஆந்திரா, கர்நாடகாவிற்கெல்லாம், தெலுங்கானாவிற்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக சுருக்கம் என்னவென்றால், டெல்டாவிற்கு இன்றைக்கு இரவு நள்ளிரவிலே லேசான மிதமான மழை வரும். வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம், சென்னை உட்பட இன்றைக்கு இரவு மழை இருக்கு. இன்றைக்கு வடவுள் மாவட்டங்கள், வடகடலோரம் தான் நல்ல மழை கொடுக்கும். நாளையிலிருந்து பரவலாகும். 6, 7, 8 அனைத்து மாவட்டங்களுக்கும், காற்று பகுதிக்கும், கணவாய் பகுதிகளுக்கும், இதுவரை பெய்யாத இடங்களுக்கும் இந்த சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. மீண்டும் சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து, மேற்கு நோக்கி நகர்ந்து, அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். வளிமண்டல சுழற்சியை இந்த திசையில் நகரும் என்று துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவிற்கு கணிப்பில் நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம். கண்டிப்பாக அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். 100% உறுதியாக துல்லியமாக சொல்வது வளிமண்டல சுழற்சியை கடினம். கடலிலே ஆழ்ந்து பதிந்து விட்டால் தான் அது சரியான ஒரு திசையை சொல்ல முடியும். ஆனால் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் மழைப்பொழிவை தரும் என்பதில் முழு நம்பிக்கையுடன் இருங்கள். மழைப்பொழிவை தரும், பொறுத்திருங்கள். அங்கே பெய்துவிட்டது, இங்கே பெய்துவிட்டது, நமக்கு பெய்யவில்லையே என்ற பெய்யாது என்கின்ற சந்தேக பார்வை வேண்டாம். வந்துவிட்டது மழை, நமக்கும் பொழியும், புதுக்கோட்டை போல் கூட அமையலாம் என்கின்ற முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். நன்றி.